காலையில் டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி, டிஃபனுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் ஒன்றா செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கி, அதோட வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கி, உப்பு போட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா போட்டு, தயிரை போட்டு வதக்கி, பச்சை மிளகா போட்டு, அரிசியை போட்டு ஒரு 2 வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் குச்சி குச்சியாக வரும். நாங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி தான், அதனால் இந்த ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். வேறு எந்த அரிசியும் யூஸ் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, தேவை 1க்கு 3 அப்படின்ற அளவுக்கு தண்ணியை வச்சு ஒரு 5 விசில் இல்லைனா 4 விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. நைட்டு வறுத்த மீன் இருந்தது, அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு லஞ்சும் காலையில் டிஃபனும் இப்படியே போயிருச்சு, ஒன்றா செஞ்சுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சிம்பிளான பிரியாணி டைப் தக்காளி சாதம் நல்லாவே இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. தேன் கிடைக்குதுங்க, வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க.